மக்களே இப்போ நம்ம மண்டபம் வந்திருக்கோம். ஸோ மண்டபத்தில் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு மலையில் பாலத்தில் எப்படி போனோம் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். நம்ம போகிற வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் எலக்ட்ரிக் லோக்கோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் லோக்கோ தான் நமக்கு வர்றது. என்ன லோக்கோன்னு தெரில, பார்க்கலாம். வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் வருது. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், அப்போ தான் கொஞ்சம் வந்து வீடியோ எடுக்க கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போயே உடனே எடுத்துருவாங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ் வந்து எடுக்காததுனால இப்போ நம்ம வண்டி உடனே எடுத்துருவாங்க. ஸோ நான் உள்ளே போய் போர்டிங் ஆகிட்டு கிராசிங் இருக்காது, பாம்பனில் தான் கிராசிங் இருக்கும். இப்போ இன்ஜினில் வந்து தேர்டு போகியில் நம்ம ஏறிக்கலாம். சரி, செகண்ட் போகியில் தேர்ட் போகி. நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. நம்ம என்னென்னு நினச்சோம்னா தாம்பரம் வண்டி வந்து தான் அது போகணும்னு தாம்பரம் வண்டிக்கு முன்னாடி நம்ம வண்டி போயிட நினச்சோம். பட் தாம்பரம் வண்டி வந்து நம்ம மட்டும் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நமக்கு பின்னாடி எலக்ட்ரிக் லோக்கோ வேறு லெவலில். இதுதான், அதாவது ஒரு ரெய்னிங் டைமில் நம்ம எலக்ட்ரிக் லோக்கோவில் பாலத்தில் போகிறது தான் ஃபஸ்ட் டைமு. செம்மையாக இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போயே கிளைமேட் செம்மையாக இருக்குது. மழை ஒரு நார்மலான லெவலில் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்தளவு அடைமழையாக இல்லாமல் ரசிக்கிற அளவு. நான் மொபைலை பிடிச்சி ரொம்ப கிளியராக எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு IP16 கிடையாது. இருந்தாலும் இந்த மழையை தாங்குகிற அளவு, இந்த மழையை தாங்கல மொபைலில் வந்து கிளாரிட்டி இருக்குது. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது ரெயின் ட்ராப் விழுந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் இது பண்ணி இப்போ நம்ம ராமேஸ்வரம் போய் முடிஞ்சால் ராமேஸ்வரம் என்னென்ன ஒர்க் நடந்துருக்கு அப்படிங்கிற அப்டேட் பண்ண முடிஞ்சால் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு 2 கிராசிங் இருக்குது, பாம்பன் எக்ஸ்பிரஸ் அண்டு வந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ். 2யும் கிராஸ் பண்ணி தான் ராமேஸ்வரம் போகணும். ஸோ அங்கே பார்த்தா தெரியும், நம்பர் 3 வந்து எல்லோ கிறிஸ்டில் போட்டிருக்காங்க. லூப் லைனில் வாங்கி தான் வண்டி போகுது. ஏன் லூப் லைனில் வாங்கி அனுப்புகிறாங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே வந்து மண்டபம் ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. 2-3 வந்து ரைஸ் அப் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த செகண்ட் ட்ராக்கில் வந்து எந்த ட்ரெயினும் போகாது. 3ல் வாங்கி தான் நமக்கு வண்டி போகுது. இப்போ வந்து பாம்பன் எக்ஸ்பிரஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது. நம்ம அதை ஷூட் பண்ணி. ஏன் டீசல் லோக்கோ வருது அப்படிங்கிற நிறைய பேர் தெரியுமா? காரணம் ஒரே ஒரு காரணம் தான். இந்த டீசலுக்கு ஒரு காரணம், இந்த காரைக்குடி பட்டுக்கோட்டை ரூட் வந்து இன்னும் வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகலாம். அதனால தான் இந்த ரூட்டில் வந்து டீசல் லோக்கோவில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நாளைக்கெல்லாம் தீபாவளி முடிச்சு போகும்போது இப்போயே யூஆரில் இவ்வளோ க்ரௌட் இருக்குது. நாளைக்கெல்லாம் வரும் வாய்ப்பே கிடையாது. பார்த்தீங்களா யூஆர் எப்படி போகுதுன்னு. ஜஸ்ட்டு ராமேஸ்வரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆன வண்டி தான் தாம்பரம் வண்டி. ரொம்ப நேரம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வண்டி இங்கேருந்து எடுத்துட்டாங்க. கிட்டேயே இங்கே மணி வந்து 5:20 ஆகிடுச்சு. மேக்ஸிமம் திருப்பதி வண்டி வந்து தான் போகும்னு பார்த்தோம். பட் பரவாயில்ல, எடுத்துட்டாங்க. மழையும் கொஞ்சம் நமக்கு லேசாக வெறிச்சிருக்கு. ஸோ ரெய்னி டிபார்ச்சருங்க, அழகாக தான் இருக்குது. அந்த ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வேறு லெவல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மண்டபத்திலேருந்து அந்த பாம்பன் பாலத்தில் அந்த ரெயின் டயத்தில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவம்பர் டிசம்பர் இந்த டயத்தில் மட்டும் வந்தால் தான். நீங்கள் வர டயத்தில் மழை பெஞ்சால் தான் உங்களால் இந்த மாதிரி சீனரி இதெல்லாம் பார்க்க முடியும். நாசிக்கு போகிறேன் நான். மகாராஷ்டிரா மாநிலம் வந்து இதுக்கு போகிறது பூனே தான் பிரித்து வரேன். மறுபடியும் அங்கே வந்து தாண்டியாச்சு. தாண்ட உடனே பூராமே
லைட்டு இருக்குங்க, நேஷ்னல் ஃப்ளாக் போட்டிருக்காங்க. என்ன ஆச்சரியமாக இருக்குது. எப்போயுமே நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லைட் தெரியுதா, இங்கிட்ட க்ரீன் தெரியும், நடுவில் வந்து ஒயிட்டு, அதுக்கடுத்து வந்து ஆரஞ்சு இருக்கும். ஸோ அது எப்படி வீசுது, அந்த ஒளி வந்து எப்படி அடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம், கிளியர் கட்டாக. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு மக்களே, அதனால தான் நம்மளால் வந்து கொஞ்சம் நல்லா சாரல் விலகலை. என்னடா இது, நம்ம ஊரும் ஆஃப் ஆகிடுச்சா? இல்லை இல்லை இல்லை, எரிய தான் செய்யுது. ஸோ அது கிளியராக கிடைக்கல நமக்கு, இதில் தான் நம்ம எடுக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைங்க, நான் சண்டேங்கிற ஒரு ஞாபகத்திலே இருக்கேன். பட் இன்றைக்கி வந்து மண்டே. இந்த ரெயின்னால் வந்து ரொம்ப லேட்டாக போகுது. பாம்பன் வந்து சேர்ந்துருக்கோம். அப்போ எவ்வளோ பேசஞ்சர் இங்கே டீபோர்டிங் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் போயிட்டாங்க. நான் இப்போ லேட்டாக தான் வந்து எடுக்கிறேன். இங்கே மதுரையிலேருந்து வர்ற ரயிலுக்கு எல்லா ஸ்டேஷன்லேயும் வரவேற்பு தான் கிடைக்கும். ராமநாதபுரம் மழை பெய்யுதான்னு கண்டிப்பாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரிட்டன் போகும்போது நம்ம எடுக்கலாம். பார்க்குறேன், நான் மண்டை வரைக்கும் போகும்போது கிளிப் கடந்து கண்டிப்பாக. அது டீசல் லோக்கோவை தான் இருக்கும். அது டீசல் லோக்கோ தான், தெரியுதா? ஸோ இதில் வர்ற எலக்ட்ரிக் லோக்கோ என்ன ஆகும்னா கன்னியாகுமரியில் போயிடும். இந்த டீசல் லோக்கோ வந்து இந்த ட்ரெயினில் பேசஞ்சரில் போட்டு முதலே போயிடும். லென்ஸில் தண்ணி விடுறதுனால அதை பக்கத்தில் எடுக்க முடியல. சேது நம்ம அதிகபட்சம் சேதை பிடிக்க முடியாது. டைம் ஆகிடுச்சு நமக்கு. மோஸ்ட்லி நிறைய நேரம் ஆகி போச்சு. சேது பாய் 4th நிற்கிது சேது. ஆமாம், 4th தான் நிற்கிது சேது. ரெடியாக நிற்கிது பேக் 4ஓட.
ஸோ 3ல் நிற்கிறது, சாரி 4ல் நிற்கிறது போட் மெயில், 3ல் நிற்கிறது தான் சேது. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து இண்டிபெண்ட், சேது வந்து இண்டிபெண்ட், எதோட ரெக் ஷேரிங் பண்ணுறது கிடையாது. ஸோ 2ல் ஒரு வண்டி நிற்கிது. எந்த வண்டி? பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் நிற்கிறது தான் கன்னியாகுமரி வண்டி. நீங்கள் பாருங்களேன், இருட்டின மாதிரி இருக்குது, எவ்வளோ பயங்கரமாக இருட்டி போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இன்னும் வந்து அது 6 மணி ஆகலைங்க, 6 o'clock கூட ஆகலை. பயங்கரமாக இருட்டி போன மாதிரி இருக்குது. அவ்வளோ மழை பெய்யுது இங்கே ராமேஸ்வரத்துலலாம், செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கூட முடியல நம்மளால், செம்ம கூட்டம். இங்கே பாருங்களேன், வண்டி வந்து இறங்க படாத பாடு போட்டுட்டோம். கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் மதுரை வண்டிக்கு. இன்னும் வந்து ட்ரெயினில் வந்தால் யாரும் இறங்கலை, அதுக்குள்ளே ஏறிட்டாங்க ஃபுல்லாக. நிறையா வடக்கு நண்பர்கள் தான் பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது ஏறிட்டாங்க. ஆனால் இன்னும் நிறையா தமிழ் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் போகிஸை இன்க்ரிமெண்ட் பண்ணாத கம்பார்ட்மெண்ட்டை அடிஷ்னல் ஆக்கினா நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌடு. நான் வந்து 3வது பெட்டிக்கிட்ட நிற்கிறேன். ஸோ எனக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் டீபோர்டிங்கே வர வேண்டியது. முக்கியமான விஷயம் என்னென்னா, பிட் லைன் வந்து இன்றைக்கி தான் காலியாக இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு காட்டணும் பாருங்கள், வண்டி நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அமிர்தா வந்தது வந்து இப்போ பிட் லைனில் வண்டி இல்லை. நம்ம லோக்கோ வந்து டிஸ்அட்டாச் பண்ணிட்டாங்க. பேண்ட்டோ டவுன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் தான் நம்ம ஷூட் பண்ணுவோம். வேப் 4 தான் நம்மளை அங்கேருந்து புல் பண்ணிட்டு வந்தது. ஸோ இதே வேப் 4 வந்து இப்படியே வந்து கன்னியாகுமரியில் போயிடும். ஸோ 2வது பிளாட்ஃபார்ம் நிற்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு, அதில் வந்து இந்த போட்டு போயிடும். டீசல் வந்து நமக்கு இப்போ ராமேஸ்வரம் மதுரைப்பூர் வண்டிக்கு போட்டுருவாங்க. 6 மணி ஆகுது, அதுக்குள்ளே செம்ம இருட்டிருச்சு. இன்னும் 6 மணிக்கு பார்த்தா ஷார்ப்பாக மழை பேஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா, எவ்வளோ மழை பேஞ்சிட்டு பார்த்தீங்க. ஸோ நம்ம வந்து ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து இந்த மழையில் இந்த பாலத்தில் வரும்போது அந்த ஒரு பியூட்டினஸ் இப்போ மட்டும்தான் நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து வடக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. வண்டி ஃபுல்லாக வடக்கு நண்பர்கள் தான். என்னங்க இங்கேயே ஸ்டாண்டிங் ஆகி போச்சு, தெரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்குறேன், ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தாங்க. எவ்வளோ பேர் ஸ்டாண்டிங் தான். ஓ, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இந்த மண்டபத்தில் போய் இறங்கிறோம். ஸோ மதுரை வரைக்கும் எப்படி இனிமேல் பாம்பன் மண்டபம் இங்கெல்லாம் பேசஞ்சர் போர்டு ஆவாங்களே ஆகிடுச்சு வண்டி. அந்த எவ்வளோ க்ரௌடு இங்கே வந்து இறங்கினாங்களோ அதே க்ரௌடு வந்து இங்கே போர்டிங் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ரஷ்ஷு. வண்டி மூவ்மெண்ட் ஆகுதுங்க. எந்த வண்டியோ எடுத்திருக்காங்க பிளாட்ஃபார்மில் இருந்து. ஸோ எதுன்னு தெரியலை, சவுண்டு கேட்குது நமக்கு, பட் பார்க்க முடியல. மழை பெஞ்சிருக்கு வந்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு, இப்போயும் மழை பெஞ்சிட்டு நம்ம ஷெல்டருக்குள்ளே இருக்கனால தெரியலை. தண்ணி கிடக்கு, இன்னும் வந்து ஸ்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இருந்தாலும் வந்து எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிறது அதில் தான் தெரியும். அந்த வீரியம் தெரியுதா? நான் நடக்கிறேன் பார்த்தீங்களா, என் கால் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்தளவு தண்ணி நிற்கிது. அவ்வளோ வீரியமாக மழை வந்து அந்தளவு பயங்கரமாக பெஞ்சிருக்கீங்க. ஆனால் இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தீபாவளியும் மழையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க வியூவு. இங்கே பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக டீசல் லோக்கோவாக ஸ்டண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டீசல் அண்ட் எலக்ட்ரிக் அங்கிட்டு 2 எலக்ட்ரிக்கு 2 டீசல் நிற்கிறதுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ரெயின், அந்த மழை எவ்வளோ பயங்கரமாக பெய்யுதுங்கிறது அந்த ரெயினில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மழை அப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதாவது விடாத மழை. எனக்கு தெரிஞ்ச மதியம் வந்து நான் ராமேஸ்வரம் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறேங்கடா, அப்போ பேஞ்ச மழைங்க. எப்படி பெய்யுது பார்த்தீங்களா, அட்டை மழை. ஆனால் நாளைக்கு வரும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போகும்போது என்னால் எந்தளவு எடுக்க முடியும்னு தெரியல. கண்டிப்பாக அந்த பாலத்தில் உங்களுக்கு நான் எடுத்துகிறேன். ஸோ அந்த லைட் போட பாருங்க மேலே, இண்டிகேஷன் லைட்டு செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம ராமேஸ்வரம் பக்கத்துலலாம் வந்துட்டு போகிறோம். 10 ரூபா டிக்கெட் சார்ஜில் இந்த மலையில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டயத்தில் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு மண்டபத்தில் இறங்கி அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் அந்த வியூலாம் பார்க்க. ஸோ நான் கேமராவில் காமிச்சிருந்தாலும் அது அந்தளவு இருக்காது, ஏன்னா லென்ஸில் தண்ணி விழுந்தனால அந்தளவு வந்திருக்காது. இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வண்டிக்கு டைம் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மண்டபத்தில் இறங்கி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ செமையாக இருக்குது. அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் இந்த ரெய்னி சீசனில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் ஸ்டெப்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, மழை டயத்தில் வழுக்கும். எல்லோரும் வருவீங்க, இருந்தாலும் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று பார்க்கும்போது கவனமாக போங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிறைய அப்டேட் கேட்குறீங்க, என்னால் கொடுக்க முடியல. ஸோ இங்கே உள்ள சிச்சுவேஷன், அப்புறம் வந்து நமக்கு ரெயினாக இருக்கனால வந்து நான் நினச்சதில் வேறு, ஆனால் இங்கே நான் நடக்கவே வேறு. 6 மணிக்கு இவ்வளோ இருட்டிருச்சு. ஸோ ஜூம் உங்களுக்கு நான் நிறைய அப்டேட் கொடுக்குறேன், நிறைய வந்து அப்டேட்டு நான் பதிவிடுறேன். அதுக்கான வாய்ப்பு நமக்கு அமையும் போது உங்களுக்கான அப்டேட் எல்லாமே நான் வந்து கூடிய சீக்கிரம் தரேன். ரெய்னிங்னால வந்து நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். பாலத்தில் லைட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பாலத்தில் ஒரு கிளிப் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, பாய் மக்களே, தேங்க்ஸ்.